இது வண்ணத்து பூச்சிகளின் குழந்தை படைப்பாளிகள் தளம். மக்களே, ஹாய்லருக்கு வணக்கம். இது திருமதி எம்எல்ஏ தாமஸ் நினைவு படிப்பாளிகள் 2025 பெருமையுடன் வழங்கும் வண்ணத்து பூச்சிகளின் வலியொலி சேனல். நான் தான் உங்கள் முகேஷ். மக்கள் இன்றைக்கி தொடங்கிய வலியொலி சேனலில் வண்ணத்து பூச்சி நிகழ்ச்சியில் தேன் மிட்டாய் 60வது எபிசோடில் உங்கள் எல்லோரும் சந்தேகங்களாம் ரொம்ப வெளிச்சிடுறேன். மக்களே இன்றைக்கி என்ன சிறப்பு நிகழ்ச்சி தெரியுமா? ஆமாம் மக்களே, நம்ம கண்ணகி நகர் அம்பேத்கர் இரவு பாடசாலையில் உள்ள குழந்தைகள்லாம் நம்ம நிகழ்ச்சியில் கதை சொல்ல போகிறாங்க. அந்த கதையை நம்ம எல்லோரும் கேட்டு ரசிக்கலாமா மக்களே? இப்போ நம்ம தேன் மிட்டாய்க்குள்ள யார் ஃபஸ்ட்டு அதை கதை கூற போகிறாங்க தெரியுமா மக்களே? நம்ம கண்ணகி நகர் அம்பேத்கர் இரவு பாடசாலையிலிருந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் அமுல்ராஜ். இப்போ அமுல்ராஜ் முருங்கைக்கீரை வாழை மரத்துக்கு இடையே உள்ள உரையாடலை பற்றி நம்ம அமுல்ராஜ் இப்போ கதை சொல்ல போகிறாங்க. அவங்க சொந்த கதை இது. இந்த கதையை நம்ம கேட்டு ரசிப்போமா மக்களே? என் பேர் வந்து அமுல்ராஜ். நான் வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அம்பேத்கர் இரவு பாடசாலையிலேருந்து பேசுகிறேன். நான் வந்து ஒரு கதை சொல்ல போகிறேன். இது என்னோட சொந்த கதை. ஒரு ஊரில் வந்து ஒரு மகாராஜா இருந்தார். இந்த மகாராஜாவுக்கு வந்து ஒரு வாரிசு கூட இல்லையா. ஒரு நாள் மகாராஜா ரொம்ப சோகமாக சொன்னார், எனக்கென்று ஒரு வாரிசும் இல்லையே, எனக்கு அடுத்தது இந்த உலகத்தை யார் ஆளப் போகிறார், இதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம்னு தூங்கினார். அதுக்கப்புறம் காலையில் வந்து அமைச்சர் கேட்டார், மன்னா நீங்கள் ரொம்ப சோகமாக இருக்கிறீர்களே, என்ன ஆகிட்டு அப்படின்னு அமைச்சர் வந்து கேட்டார். அதுக்கு மன்னர் வந்து, ஆமாம் அமைச்சரே, நான் ரொம்ப சோகமாக இருக்கிறேன், எனக்கு அடுத்தது இது ராஜ்யத்தை யார் ஆளப் போகிறார் அதுதான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு மன்னர் சொன்னார். அப்போ வந்து கேட்டார், இப்போ அதுக்கு நீங்கள் என்ன முடிவு பண்ண போறீங்க மன்னா அப்படின்னு அமைச்சர் வந்து கேட்டார். அதை நாளை அரசவையில் கூறுகிறேன் அப்படின்னு சொன்னார். அதில் அப்புறம் நாளை அரசவையில் வந்து அமைச்சர் கேட்டார், மன்னா நேற்று ஏதோ ஒன்று கூறுகிறேன் என்று சொன்னீர்களே, நீ கூறுகிறீர்களா? ஆமாம் அமைச்சரே, நினைவில் இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே நம் நாட்டில் இருந்துக்கு அறிவிலும் அதுக்கப்புறம் திறமையிலும் இருக்கிற மாணவர்களை கூட்டிடுவார்கள் அமைச்சரே, நான் அதுல இருந்து முடிவெடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அப்புறம் போய் அமைச்சர் போய் வந்து கூட்டிட்டு போனாரு. நம்ம மன்னா, இவர்கள் தான் நம்ம நாட்டில் இருக்கும் கல்வியிலும் திறமையிலும் சிறந்த மாணவர்கள் அப்படின்னு சொன்னாரு. அப்ப வந்து அமைச்சர் வந்து கேட்டாரு, மன்னா இப்போ பார்த்து முடிவெடுத்தீர்கள் அப்படின்னு சொன்னோடனே முடிவு எடுக்கிற அமைச்சரே, நம் நாட்டு விவசாயத்தை நம்பிதான் இருக்குது, அதனாலே நான் ஒவ்வொரு விதைகளையும் நான் எல்லாரிடம் கொடுக்கிறேன், இதை போய் அவர்கள் நல்லாக வளர்த்து வரட்டும் அப்படின்னு பூத்தொட்டியில வந்து எல்லாருக்குமே ஒரு விதையை கொடுத்து அப்புறம் வந்து வச்சு விட்டாரு. அப்புறம் 6 மாசத்துக்கு அப்புறம் நீங்க இங்க வாங்க, எப்படி வந்துட்டு நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் மன்னர் வந்து, இவர்கள் எப்படி யார் கேட்க போறார் என்று பார்ப்போம் அப்படின்னு நினைச்சாரு. அப்புறம் வந்து வீட்டுல போய் ஒருத்தனுக்கு கேட்டான். ஒரு அப்பா வந்து கேட்டாரு, என்னடா இது செடி முளைக்கவில்லையே? அப்பா, நான் என்ன செய்வது, நான் நாள்தோறும் நான் வளர்த்தேன், ஆனால் இது வளரவே மாட்டேங்கிறது, நான் என்ன பண்ணுவது அப்பா? இப்ப நம்ம மார்க்கெட்டுக்கு போய் ஒரு பூ தொட்டியை வாங்கிட்டு வரலாம், அதுக்கு நீ மன்னர் கிட்ட கொடு. சரிங்கப்பா அப்படின்னுமா அந்த பையன் சொன்னான். அப்புறம் இன்னொரு வீட்டில் வந்து ஒரு பையன் போய் அவங்க அம்மா கிட்ட அழுதுகிட்டே சொன்னான், அம்மா அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னான். ஏப்பா அழுகுற, இங்க பாருங்க என் செடி வளரவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னான். என்னாச்சு? சரி அதை விடு, என்னை வளர்த்ததற்கு நான் ஒரு பெரிய மரத்தையே வளர்த்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு வந்து சரி, நான் வந்து உனக்கு ஒரு செடியை வாங்கி தரேன், நீ அதை போய் மன்னர்கிட்ட காமி, நீ மட்டும் மன்னராக வாரிசாக வரவில்லை என்றால் உன்னை என்ன செய்வேன் என்று தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு வீட்டில் வந்து ஒரு அம்மா கேட்டாங்க, என்னம்மா அது செடி முளைக்கவில்லையே, நான் என்ன செய்வது அம்மா, நான் நாள்தோறும் செடியை வளர்த்தேன், அதனால செடி வளரவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரி விடுமா, நீ இப்படியே போய் அமைச்சர்கிட்ட போய் காமி அப்படின்னு சொன்னாரு. மன்னர்கிட்ட அமைச்சர்கிட்ட போய் காமிமா அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அந்த பொண்ணு கேட்டா, அம்மா அமைச்சரும் மன்னரும் தண்டிக்க மாட்டார்களா? அவர் தண்டித்தாலும் பரவாயில்லை, நம்ம நியாயமாக இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து சரிம்மா அப்படின்னு 6 மாசமும் முடிந்து விட்டது. அதுக்கப்புறம் எல்லாருமே அமைச்சர்கள் கிட்ட போய் மன்னர்கிட்டயும் போய் காமிச்சாங்க. இப்போ வந்து மன்னர் முடிவெடுத்தாரு,
முதல்ல அந்த பொண்ணுக்கிட்ட போகும்போது கேட்டாங்க, என்னம்மா இதுவும் செடி மட்டும் முளைக்கவில்லையே, நான் என்ன பண்ணுவது அரசே, நான் நாள்தோறும் பண்ணினேன், ஆனாலும் வளரவே இல்லை, சரி விடு அப்படின்னு சொல்லி போய் உக்காண்டாரு. அப்புறம் அமைச்சர் கேட்டாரு, மன்னா இப்போ வர முடிவீர்கள் அப்படின்னு கேட்ட உடனே, இப்போ முடி வருத்திட்டேன் அமைச்சரே அப்படின்னு எடுத்து போய் அவர் தலையிலிருந்து கிழிதட்டா அந்த துரோகம் எந்த முடிவுமே செய்யாம எந்த துரோகமும் செய்யாம அந்த இருந்த பொண்ணுகிட்ட போய் அந்த கிழிதட்டை வச்சாரு. அதுக்கு அந்த அமைச்சர் கேட்டாரு, என்னது இவங்களா, ஆனா இவரோட செடி தான் முளைக்கவில்லையா மன்னா, அப்புறம் எப்படி இவரை தேர்ந்தெடுத்தீர்கள், நான் இவர்கள் எல்லாரிடமும் இவங்க எல்லாருக்கிட்டையும் வேக வச்ச விதையே கொடுத்தேன், அதனால இது எதுவுமே முளைக்கல. வேக வச்ச விதையா, அப்புறம் எப்படி அது முளைக்குமன்னா, நான் இவங்களுக்கு செடியை கொடுக்கலை, அவர்கள் மனசை நியாயமாக இருக்குதா என்று பார்த்தேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னோடனே அவங்க எப்பவுமே அப்புறம் சிறுவர்கள்கிட்ட மன்னர் சொன்னாரு, இதுக்கப்புறம் இப்படி பண்ணார்கள் சிறுவர்களே அப்படின்னு சொன்னாரு மன்னர். சரி மன்னா, எங்களை மன்னித்து விடுங்கள் மன்னா, நன்றி. இப்போ நம்ம அமுல்ராஜ் அழகாக சொல்லியிருக்காங்கல்ல, அதுபோல் இன்னும் நிறைய பேர் கதை சொல்லியிருக்காங்க மக்களே. அவங்க இன்னும் இந்த தேன்மிட்டா குழுவில் நிறைய கதை கூற வரணும்னு அவங்களுக்கு தேன்மிட்டா குழு சார்பாக வாழ்த்துருவோமா மக்களே. இப்போ நம்ம தேன்மிட்டா குழுவில் யார் ரெண்டாவது கதை கூற வராங்க தெரியுமா மக்களே? நம்ம சென்னை கண்ணகி நகர் அம்பேத்கர் இரவு பாடசாலையிலிருந்து 4வது படிக்கும் விஷ்ணுபிரியா. இப்போ நம்ம விஷ்ணுபிரியா அழகாக கதை சொல்ல போகிறாங்க. அவங்க சொந்த கதை இது. நம்ம மக்களே, நம்ம அந்த விஷ்ணுபிரியா சொல்கிற கதை நம்ம கேட்டு ரசிப்போமா மக்களே? என் பேர் விஷ்ணுபிரியா, நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் வயசு 8 வயசு. கண்ணகி நகர் பிரைமரி ஸ்கூல், அம்பேத்கர் இரவு பாடல் சாலை, கண்ணகி நகர்லேருந்து பேசுகிறேன். ஒரு ஊரில் ஒரு பேய்ஞ்சிட்டான். அது பேர் பலூன் பேயான். அது டெய்லியும் தலையை கட் பண்ணி பலூன் மாதிரி வச்சுன்னு வருமா. அது பலூன் பலூன் சொல்லி நைட்டில் விற்றுன்னு வருமா. அப்போ ஒரு நாள் ஒருத்தன் வெளியே படுத்துன்னு இருந்தானா. படுத்துன்னு இருக்கும்போது அந்த பேய் டக்குன்னு வந்துடுச்சு. அவங்க ஒய்ஃபும் கூப்பிட்றாங்க, வாங்க உள்ளே போய் படுக்கலான்னு கூப்பிட்றாங்க. அவரும் வரமாட்டேங்கிறார். நான் இங்கேயே படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அவர் அங்கேயே படுத்துக்கணும். அந்த பேய் திடீர்னு வந்துச்சா. அவர் அப்போ ஏஞ்சிட்டார். அப்புறம் அவர் கத்துறாரு. அப்படி அவங்க ஒய்ஃப் தூங்கிட்டாங்க. அவங்க ஏஞ்சிக்கவே இல்லை. கதவு தட்டுறாரு, ரொம்ப நேரம் தட்டுறாரு, இது பண்ணவே இல்லை. அடுத்தது தட்டினே இருந்தாரா, திறந்துட்டார். டக்குன்னு உள்ளே போயிட்டாரா. அந்த பேய் அவரை பார்த்துச்சு. பார்த்துட்டு உள்ளே போயிடுச்சு. உள்ளே போயிட்டு என்ன பண்ணிச்சு, அவங்க 2 பேரும் ஏன் என்னை பார்த்து பயந்து ஓடுற, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், நான் நல்ல பேய் தான், என்னை இந்த ஊர் மக்கள் தான் கொண்டுட்டாங்க, நான் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டேன், கொண்டுட்டாங்க, அதனால சொல்லி அந்த பேய் சொன்னிச்சு. அதுக்கு அவர் சொன்னார், சரி சாரி, நான் உங்களை பார்த்து பயந்து போயிட்டேன், தெரியாமல் வந்துட்டேன், உங்களுக்கு பேய்னால எனக்கு பயம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அந்த பேய் சொன்னிச்சு, சரி இனிமேட்டு என்னோட மோசமாலாம் வரும், நீங்கள் இனிமேட்டு வெளியே படுக்காதீங்க அப்படின்னு அந்த பேய் சொன்னிச்சு. அதுக்கு அவர் சொன்னார், இதோ என்னது, அவர் சொன்னார், சரி நீ பார்த்து பத்திரமா போ. அவர் அவருக்கு நான்வெஜ்ஜெலாம் கொடுத்தாங்க. அதுவும் சாப்பிட்டு கிளம்பி போயிடுச்சு. மக்களே, இப்போ நம்ம விஷ்ணுபிரியா எப்படி அழகாக சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தேன்மிட்டா குழுவில் நிறைய கதை கூற வரணும்னு அவங்களுக்கு தேன்மிட்டா குழு சார்பாக வாழ்த்துருவோமா மக்களே. இப்போ நம்ம தேன்மிட்டா குழுவில் யார் கதை கூற வராங்க தெரியுமா மக்களே? நம்ம சென்னை கண்ணகி நகர் அம்பேத்கர் இரவு பாடசாலையில் படிக்கிற அமுல்ராஜ். இப்போ அமுல்ராஜ் 4வது படிக்கிறாங்க. இவங்க இன்னொரு கதை சொல்ல போகிறாங்க. அந்த கதையை நம்ம கேட்டு ரசிப்போமா மக்களே? அமுல்ராஜ், நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அம்பேத்கர் இரவு பாடசாலையிலேருந்து பேசுகிறேன். இது என்னோட சொந்த கதை. ஒரு ஊரில் முருங்கைக்கீரையும் அதுக்கப்புறம் ஒரு வாழை மரமும் இருந்துச்சு. அப்போ முருங்கைக்கீரை கேட்டுச்சு, நம்ம 2 பேரில் யார் பெரியவங்க, நான் தான் பெரியவங்க முருங்கைக்கீரை சொல்லிச்சு. அப்போ சொல்லிச்சு, உன்னால் என்ன தான் பண்ண முடியும்னு வாழை மரம் கேட்டுச்சு. அப்போ சொல்லிச்சு, என்னோட முருங்கைக்கீரை சாப்பிட்டா எல்லாருக்குமே இரும்பு சக்தி கிடைக்கும், என்னோட இதிலலாம் ரொம்ப கம்மியான சக்தி தான், அதுக்காக வாழை மரம் சொல்லிச்சு. என்னோட இதில்
இந்த வாழைப்பழத்தில் வந்து வாழைக்காய் வாழைப்பூ அதுக்கப்புறம் வாழைப்பழம் இதெல்லாம் இருக்குது. வாழைப்பழத்தில் எல்லா விட்டமினும் இருக்குது. ஆனால் இதில் அந்த விட்டமின்லாம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு ஆலமரத்தை வந்து ஒரு மனிதன் வந்து நட்டு வச்சுட்டு அங்கேருந்து போயிட்டாரு. அப்போ வந்து சொன்னார், நம்ம 2 பேரில் யார் பெரியவங்க அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ வந்து சொல்லிச்சு, நான் தான் பெரியவன்னு சொல்லிச்சு ஆலமரம். நீ இன்னும் சின்னதாக தான் இருக்க, ஆனால் நாங்கள் 2 பேருமே பெரியவங்கன்னு சொல்லிச்சு. அப்போ வந்து ஒரு சாது வந்துட்டு இருந்தார். அந்த சாது வந்து சொன்னார், என்ன இங்கே சண்டை அப்படின்னு கேட்டுச்சு. அந்த சாதுக்கு வந்து மரம் பேசுகிற சத்தியங்கள் இருந்தது, அதனால கேட்டார். அப்போ வந்து சொல்லிச்சு, எங்கள் 3 பேரில் யார் பெரியவங்க பெரியவங்க குருஜி அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ வந்து சொன்னாங்க, நீங்கள் 3 பேருமே பெரியவங்க தான், உங்கள் 3 பேர்கிட்டையும் நல்ல சக்திகள் இருக்குது. இதில் வந்து உங்கள் 3 பேர் இந்த உலகத்தினால தான் நடக்கும். நன்றி. இப்போ நம்ம அமுல்ராஜ் அழகாக சொல்லியிருக்காங்கல்ல, அதுபோல் இன்னும் நிறைய பேர் கதை சொல்லியிருக்காங்க மக்களே. அவங்க இன்னும் இந்த தேன் டேக்குள்ள நிறைய கதை கூற வரணும்னு அவங்களுக்கு தேன் டேக்குள் சிறப்பாக வாழ்த்துருவோமா மக்களே. பல மர்மங்களையும் நகைச்சுவைகளையும் திருப்பு முனைகளையும் கொண்ட சுவாரஸ்யமான தொடர்கதை இந்தியாவின் கொற்றவை. தொடர்ந்து படியுங்கள் உங்கள் வண்ணத்து பூச்சிகள் மின்னிதழில். மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருமதி எம்எல்ஏ படைப்பாளிகள் 2025 பெருமையுடன் வழங்கும் வண்ணத்து பூச்சிகளின் வலையொலி சேனல். மக்களே, இப்போ நம்ம தேன் டேக்குள்ள யார் கதை கூற வராங்க தெரியுமா மக்களே? நம்ம சென்னையில் குழந்தைகள் பாராளுமன்ற வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிற நம்ம திவேஷ். இந்த திவேஷ் வந்து நகர் அம்பேத்கர் ஈரோடு சார்பாலையில் படிக்கிறாங்க மக்களே. அவங்க வந்து அழகாக கதை சொல்ல போகிறாங்க. அந்த கதையை நம்ம கேட்டு ரசிப்போமா மக்களே. என் பேர் திவேஷ். நான் வந்து குழந்தை பாராளுமன்றத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கேன். நான் வந்து அம்பேத்கர் ஈரோடு பாடசாலையில் படிச்சுன்னு இருக்கேன். நான் வந்து இப்போ சொல்ல போகிறது சொந்த கதை. ஒரு ஊரில் வந்து ஒரு பையன் புறாவும் பொண்ணு புறாவும் வந்துச்சான். அதில் அந்த பொண்ணு புறா வந்து 5 முட்டை போட்டுச்சான். அந்த 5 முட்டையும் ஒரு நாள் அடை காத்துக்கும் போது பறந்து போச்சான். பறந்து போகும்போது ஒரு பையன் கிரிக்கெட் விளையாடும்போது அந்த பால் வந்து அந்த கூட்டுக்குள்ளே போயிடுச்சான். அந்த புறாவும் வந்துச்சான் திரும்பி. அவன் அந்த புறாவை பார்த்தோன்னே போயிட்டானான். அப்புறமா அந்த புறா அது மேலே உட்காந்துச்சான். 5 முட்டையும் பொறிச்சிச்சான். அந்த ஒரு முட்டை மட்டும் பொறிக்கவே இல்லையா. ஒரு நாள் அந்த பையன் அந்த மரத்து மேலே ஏறினானா பால் எடுக்கலான்னு. அந்த புறாவும் அந்த குட்டி எல்லாமே பறந்து போயிடுச்சான். பறந்து போனோடனே அந்த பையன் அந்த பால் எடுத்துன்னு போயிட்டானா. எடுத்துன்னு போகும்போது அந்த புறா வந்து அந்த முட்டையை பிடிங்கி மறுபடியும் கூட்டிலே வச்சிச்சான். கூட்டில் வச்சு ரொம்ப நாள் ஆச்சான். ரொம்ப நாள் ஆகிட்ட பிறகு அந்த பையன் கல் எடுத்து அந்த புறா வச்சானா. அந்த புறாவை அடி வாங்கி ரக்கையில் அடி வாங்கி பறக்க முடியாமல் இருந்துச்சான். அவன் மேலே ஏறி அந்த புறாவை பிடிச்சி வச்சிட்டானா. சாவச்சோடனே அந்த குட்டி செம்மையாக கத்துச்சான். அது கத்தும் போது அந்த பையன் அந்த குட்டிங்களோட வாயிலெல்லாம் டேப்பு சுற்றி தூக்கி வச்சிட்டானா. தூக்கி வச்சோடனே அந்த பால் எடுத்துன்னு அவன் போயிட்டானா. போயிட்ட பிறகு அவன் ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக விளையாண்ட நாள் தான். மக்களே, இப்போ நம்ம திவேஷ் எப்படி அழகாக சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து இந்த தேன் டேக்குள்ள நிறைய கதை கூற வரணும்னு அவங்களுக்கு தேன் டேக்குள் சிறப்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துருவோமா மக்களே. இப்போ நம்ம தேன் டேக்குள்ள யார் கதை கூற வராங்க தெரியுமா மக்களே? நம்ம சென்னை கண்ணகி நகர் அம்பேத்கர் ஈரோடு பாடசாலையில் 9வது படிக்கும் குமரேசன். இப்போ நம்ம குமரேசன் எப்படி அழகாக சொல்ல போகிறாங்க தெரியுமா மக்களே? அந்த கதையை நம்ம கேட்டு ரசிப்போமா? குமரேசன், நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் அம்பேத்கர் சேர்ந்து பேசுகிறேன். இது என் சொந்த கதை. 3 ஃப்ரெண்டு இருந்தானுங்க. ஒருத்தன் வந்து காசு நல்லா வச்சுருந்தான். ஒருத்தவங்க எதுவுமே நல்லா படிப்பான். ஒருத்தவங்க படிக்க தெரியாது. அவன் யார்கிட்ட போவான்னு தெரில. இப்போ வந்து காசு இருக்கிற பையன் கேட்குறான், வாடா நம்ம வாங்கி சாப்பிடலாம் நிறையா அப்படின்னா. இந்த படிப்பையன் கேட்குறான், வாடா நம்ம படிக்கலான்னு. அந்த பையன் என்ன ஆயிட்டானா, போயிட்டு காசு தானே வேணும் படிப்பில் தேவையில்லைன்ட்டு போயிட்டானா. அப்படின்னு ஒருத்தன் வந்து சொல்கிறான், படிப்பை மட்டும் விட்றாதுடா, நீ என்னடா சொல்கிறது, நான் காசு தானே போகணும், நீ என்னடா பண்ணுறது, காசு இருந்தால் படிப்பே வாங்குவாடா அப்படின்னாங்களாம். படிப்பு வாங்குவியா, வாங்கிக்கோடா அப்படின்ட்டு அவன் காசு கொடுத்து போனான்னா. அப்போ வந்து அவங்க வந்து வாங்கி கொடுத்துனே இருந்தான். நான் நிறையா சிக்கன் எல்லாமே காஸ்ட்லியா. திடீர்னு அந்த காசுக்கார போய் அவங்க அம்மாவை கேட்டாங்கன்னா, எங்கடா காசு எல்லான்னு. அம்மா நான் எங்கள் ஃப்ரெண்டு திருடி வாங்கி சாப்பிட்டோமான்ட்டானா. அந்த ஃப்ரெண்டு வந்து அந்த படிக்க தெரியாத பையனை போய் கேட்டாங்களாம். இல்லை ஆண்டி, அவன் தான் எனக்கு வாங்கி கொடுத்தாலாம் அப்படின்னா. அவன் வாங்கி கொடுத்தா நீ தின்னுவி அப்படின்ட்டாங்களாம். அப்போ இன்னொரு பையன் வந்து அந்த பையன் வந்து கேட்டானா, இப்போ நான் அப்பயே சொன்னேன்ல
அவ்வளோதான் ஏன் நீ போனேன், நான் சொல்லி 1/2 மணி நேரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே உனக்கு போட்டு விட்டேனா, இதுமாரி படிப்பு அவங்க நல்லா வாங்கி தருமுதான். அப்புறம் அவங்க யாருமே இல்லை போச்சு, அவன் மட்டும் படிக்க தெரியாத பிரச்சனையே இருந்தானா. அப்போ திரும்ப அவன் மறுபடியும் பழங்கால ஃப்ரெண்டு வந்து மறுபடியும் கடைக்கு கூப்பிட்டானா. நான் வரலன்னு சொன்னேன்னா, என் வாடா அவனுக்கு பிடிச்சது வாங்கி தருவேன், யாருக்கும் தெரியாது அப்படின்ட்டானா. சரி மறுபடியும் போனான் அதே இடத்துக்கு. போகும்போது இது எங்கடா போகிற, இப்போ நம்மளோட பீச்சுக்கு தாட்டிருந்தான். ஏன்டா பீச்சுக்கு, நம்ம ஸ்விம்மிங் பூலில் குளிக்கலாம்டா கட்டடிச்சு. அவங்க மிஸ்ஸு எதுவுமே கேட்கலையா, அவனுக்கு ஃப்ரெண்டு எல்லாம் ஓட்டானுன்னா அவனுங்களாம் எதுவும் சொல்ல. அப்போ அந்த பையன் போயிட்டானா, இவனுக்கு வழி தெரியல, அவன் அங்கேயே நின்ட்டான். அப்புறம் வந்துட்டா கட்சியா அவன் அந்த மறுபடியும் வந்தான். அந்த பையன் படிப்பை காசு கொடுத்து வாங்கணும்ல, ஒரு லைன் எனக்கு வச்சு காட்டானா தெரியாதுன்ட்டானா. அதனால் அந்த இவன் சொன்னான்னா, இதுதான் நீ அந்த காசுக்கிற பையனை வந்து எதுவுமே கேட்கலையா, அவன் வந்து துரோகம் செஞ்சுட்டான். அதனால் அந்த காசு இல்லாத பையன் வந்து வாடா படிக்கலான்னு கூப்பிட்டு நீ அவங்க கூட போனல, போ இனிமேல் போவியா, அதுமாரி இனிமேல் போக மாட்டான்னு சொன்னா, சரிவா நம்ம படிக்கலாம் அப்படின்ட்டு படித்தாங்களாம். தேங்க்யூ மக்களே. இப்போ நம்ம குமரேசன் எப்படி அழகாக சொல்லியிருக்காங்க. அவங்க இந்த தேனிமிட்டாக்குள்ள இன்னும் நிறைய கதை சொல்லணும்னு அவங்களுக்கு தேனிமிட்டாக்குழு சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துருவோமா மக்களே. இப்போ நம்ம தேனிமிட்டாக்குள்ள யார் 3வது கதை கூறாங்க தெரியுமா மக்களே? நம்ம சென்னை கண்ணகி நகர் அம்பேத்கர் இரவு பாடசாலையில் 5வது படிக்கும் மாதேஷ். இப்போ மாதேஷ் அழகாக கதை கூற போகிறாங்க. அந்த கதையை நம்ம கேட்டு ரசிப்போமா மக்களே. என் பேர் மாதேஷ், 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். அம்பேத்கர் இரவு பாடசாலையிலேருந்து பேசுகிறேன். இப்போ நான் என்னோட சொந்த கதை சொல்ல போகிறேன். ஒரு ஷேர் ஆட்டோ இருந்துச்சான், அதுக்கடுத்தது ஒரு பேட்ரி ஆட்டோ இருந்துச்சான். பேட்ரி ஆட்டோ சொன்னிச்சான், இப்போ தான் நான் நான் தான் கெத்து, என்ன தான் எல்லோரும் வாங்குவாங்கன்னு இருந்துச்சான். ஆனால் ஷேர் ஆட்டோ சொன்னிச்சான், உன்னை 3 பேர் 4 பேர் தான் வைக்க முடியும் எந்தில், ஆனால் கீழே 4 பேர் மேலே 4 பேர் வைக்கலாம் அப்படின்னு சொன்னான் ஷேர் ஆட்டோ. அதுக்கு ஒருத்தர் வந்தார் கடையில் வாங்க. அவர் பேட்ரி ஆட்டோ வாங்கினா பேட்ரி போட்டுனே இருக்கணும், ஆனால் ஷேர் ஆட்டோ வாங்கினா எப்பயாச்சும் ஒரு ஆட்டி பெட்ரோல் போட்டு சம்பளமும் அதிகமாக வரும், அதனால சொல்லி ஷேர் ஆட்டோ வாங்கிட்டு அவர் போயிட்டாராம். அதனால தான் யாரையும் பார்த்து பரவாயில்ல சொன்னாங்களாம். மக்களே, இப்போ நம்ம தேனிமிட்டாக்குள்ள யார் கதை கூற வராங்க தெரியுமா மக்களே? நம்ம சென்னை கண்ணகி நகர் அம்பேத்கர் இரவு பாடசாலையில் 9வது படிக்கும் குமரேசன். இப்போ நம்ம குமரேசன் இன்னொரு கதை சொல்ல போகிறாங்க. அந்த கதையை நம்ம கேட்டு ரசிப்போமா? என் பேர் குமரேசன், நான் 9வது படிக்கிறேன். இது நான் சொந்த கதையாக சொல்கிறேன். ஒரு தார் ரோடுக்கும் சிமெண்ட் ரோடுக்கும் செய்து சண்டை. சிமெண்ட் ரோடு சொல்லிச்சான், தார் ரோடெலாம் வெத்து, சிமெண்ட் ரோடு தான் கெத்து நிச்சான். அது தார் ரோடு சொல்லிச்சான், சிமெண்ட் ரோடுலாம் வெத்து, தார் ரோடு தான் கெத்துன்னு அது சொல்லிச்சான். அப்போ சொல்லிச்சு, இதெல்லாம் நீ வெத்து, என் ரோடு பார்த்தியா, வீடு வாசல் என்ன நடப்பாங்க, ஒன்று நடப்பாங்களா? நடப்பாங்களே, என் ரோட்டில் எல்லாம் ஜாலியாக இருப்பாங்க, உன் ரோட்டில் இருப்பாங்களா? என் ரோட்டில் என் ரோட்டில் எல்லாம் சாவுவாக போவோம், என் ரோட்டிலலாம் சாவே போகாது. உங்கள் வீட்டாண்டெலாம் சாவு போவாதான், ஆனால் செத்தாங்கன்னா உங்கள் வீட்டில் தான் வைப்பாங்க, சுடுகாட்டில் வைக்க மாட்டாங்க. ஏன்னா அந்தமாரி இடம் நீ தார் ரோட்லேயும் போவேன், நீ சிமெண்ட் ரோட்லேயும் போவோம். நீ நானும் சண்டை போட்டால் இந்த உலகமே வெஞ்சிருவோம். ஏன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து தரணும். நம்ம 2 பேரும் பாதி பாதியெல்லாம் போடல, முழுசாக போடுவோம். என் சிமெண்ட்டுக்கு பார்த்தியா இடத்து இதுவெல்லாம் எங்களுக்கே இருக்கும், இது எங்கே இருக்கு? தார் தான் எங்களுக்கு கெத்து, சிமெண்ட் ரோடு எத்தினிச்சான். சரி நீ கெத்தாமல் இருந்துக்கோ, நான் கெத்தி எனக்கு பொறுத்தது நான் கெத்து, உனக்கு பொறுத்தது நீ கெத்து. அப்போ ஒரு பையன் வந்தான், ஏன் இப்போ நீங்கள் சண்டை போட்டுக்கிறீங்க, 2 பேரும் நல்லா தான் இருக்கணும், நீ 2 பேரும் ஒற்றுமையாக தான் இருக்கணும், இனிமேல் நீ 2 பேரும் ஒன்றா தான் இருக்கணும். நான் இதில் நினைப்பேன், அதில் நினைப்பேன், நான் எதிராக நினைப்பேன். இப்போ கூட நான் சிமெண்ட்லேயும் வீடு கட்டுவேன், தாரில் வீடு கட்டுவேன். ஆனால் சிமெண்ட்டில் மட்டும்தான் எங்கள் சிமெண்ட்டில் மட்டும்தான் என்ன வீடு கட்ட முடியும், ஒரு நாளுக்கு தான் கட்ட முடியும் அப்படின்னு நினச்சான். என்னால் ரோடு போட முடியும், என்னால் அதை வீடு கட்ட முடியாது. அதனால சொல்லிச்சான், சிமெண்ட் சொல்லிச்சா, நீ மட்டும்தான் கெத்து, நான் தான் கெத்து பாரு, நான் என்னை வச்சு என்னென்னவோ கட்டுவாங்க, உன்னை வச்சு என்ன கட்டுவாங்கன்னு சொல்லிச்சான். அடுத்த தார் வச்சுச்சா வச்சு ரோடெலாம் போகிறாங்க, இந்த பைக்கெலாம் என் மேலே தான் ஏறி போகுது,
நான் போகிறதுக்கே கஷ்டமாக இருந்துச்சான். அப்போ சொல்லிட்டா அந்த பையன் வந்தான திருப்பி. அந்த பையன் வந்து சொல்கிறான், நீலாம் வேறு ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க, 2 பேரும் சண்டை போட்டுனே இருக்கிறீங்க, நான் சொன்னால் கூட நிற்க மாட்டேங்க, நிற்கும் இருந்தாலும் சண்டைலாம் போடவே கூடாது, நீ நிறுத்துல நீ நிறுத்துற, உங்களை வேலைக்கு போவோம், இவங்க வேலை உன வச்சு வீடு கட்டுவாங்க, இவங்க வச்சு வீடு கட்டுவாங்க, இனிமேல் சண்டை போடாது. சரி தம்பி, உங்க நாங்கள் 2 பேரும் சண்டை நிறுத்தி ஃப்ரெண்ட் ஆகிடும். நம்ம தேன்மிட்டாக்குள்ள யார் கதைக்குற வராங்க தெரியுமா மக்களே? நம்ம சென்னை கனகி நகர் அம்பேத்கர் இரவு பாடசாலையில் 7வது படிக்கும் சந்தோஷ். இப்போ சந்தோஷ் அருமையாக கதை சொல்ல போகிறாங்க. அவங்க சொல்கிற கதை நம்ம கேட்டு ரசிப்போமா மக்களே? என் பேர் சந்தோஷ். நான் இப்போ சொல்ல போகிறது சொந்தக்கடை. நான் 7th படிக்கிறேன். உங்களுக்காக ஒரு கதை சொல்கிறேன். என் பேர் ஒரு ஊரில் ஒரு பாலுக்கும் ஒரு பேட்டுக்கும் சண்டை நினச்சான். அதுக்கு முன்னாடி பேட்டும் பாலும் விளாண்டுச்சான் நல்லா. அப்போ ஒரு நாள் பேட் வந்து ஒரு பெரிய மேட்ச்சில் போயிட்டு பால் செம்ம ஸ்பீடாக வச்சிச்சான். அதுவும் நம்ம இந்தியா டீமுக்கு இல்லாமல் வேற ஒரு டீமுக்கு 6 வச்சிச்சான் பேட்டு. அதனால் பால் சொல்லிச்சான், நீ ஏன் அவ்வளோ ஸ்பீடாச்ச, இப்போ அவங்க ஜெயிச்சுப்பாங்க, நம்ம தோத்துட்டோம், ஓ இதான் நீ தான் பேட்டாக இருந்த ஆளானா இப்போ நீ இது அடிப்பியா, அதுவும் கெட்ட டீமுக்கு ஜெயிச்சு கொடுப்பியா? ஓ இல்லைன்னு முடியாது, இந்தியாவுக்கு வேலை செய்யற இல்லை பாகிஸ்தானோ இல்லை ஏதாவது ஒரு நாடு அதுக்கு கெட்டது சரியா சொல்லு, நீ ஏன் இப்படி பண்ணுற? இன்னும் வாட்டி அதுமாரி எனக்கு ஸ்பீடாக வச்சுன்னா போனா நான் டென்ஷனாகிடுவேன் அப்படின்ச்சான் பால். அப்புறம் பேட்டு சொல்லிச்சான், சரி இனிமேல் அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிச்சான். அதே போல் இன்னொரு நாள் போயிடுச்சான். அப்போ ஒரு பெரிய மேட்ச் வந்துச்சான். 2வது மேட்ச்சுக்கு போனாங்க. அதுவும் பால் நல்ல டீமுக்கு தான் வச்சிச்சான். ஆனால் நான் அம்பேர் வந்து கெட்டதாக சொல்லிட்டாரு. அதுவும் என்னை வேறு இழுத்து வச்சுட்டாரு அப்படின்னு பால் சொல்லிச்சான். நீ ஏன் இழுத்து வச்ச, ரொம்ப இழுத்து வச்சிட்டேன் இந்த வாட்டி மட்டும், என் மாதிரி வெளியாக இல்லையா அப்படின்னு சொல்லிச்சான். பால் சொல்லிச்சான். பேட்டு சொல்லிச்சா, நான் உன்னை வெளியோடலாம் அடியில, பால் அவ்வளோ ஸ்பீடு போட்டாங்க, நான் சும்மா நீட்டினேன், அவ்வளோ ஸ்பீடு பட்டுச்சு, சாரி அப்படின்ச்சான். நீ வேணுமெட்டுன்னு வச்சுட்டு சாரி கேட்குற, இனிமேல் நான் பொத்துக்கு தான் போயிருக்கிறேன், ஆனால் இனிமேல் பொத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிச்சான். வேறு இனிமேல் நீ அடிக்கிற பால்லாம் கெட்ட டீமுக்கு நான் ஸ்கோரே உள்ள மாட்டேன், ஏன்னா நான் தக்கியா இருந்து பால் எங்கேயுமே போகுது அதுமாரி இங்கே விட்டுருவேன், நான் கெட்ட டீம் தோக்கடிக்கிறதுக்கு பால் தரேன் அப்படின்னு சொல்லிச்சான் பால். பேட்டு சொல்லிச்சான், சரி நான் நல்ல டீமுக்கே ஜெயிக்கிறேன், கெட்ட டீமுக்கெல்லாம் தோக்குறேன் அப்படின்ச்சான். அப்படியே போல 6 அடிச்சிச்சான் நல்ல டீமுக்கு. நல்ல டீமும் ஜெயிக்கிற நிலைமைச்சா, கெட்ட டீமுக்கு அடிச்சு 6 அது போல. ஆனா பால் வந்து அது போல் 6 இன்னைக்கு அதுக்கு முன்னாடி வந்துச்சான். ஏன்னா பால் தக்கி ஆயிடுச்சான், ஏன்னா பால் வெளியே வந்துச்சான் கெட்ட டீம் தோக்கணும்னு. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கும் என்னோட பாகிஸ்தான் என்ன நாடுக்கும் சண்டை நினைச்சான். பாலுக்கு அந்த பேர் தெரிஞ்சா ஊர் பேர் அப்படின்னு சொல்லிக்கின்னு சண்டை போட்டுனாங்க பேட்டும் பாலும். அப்போ ஒருத்தர் சொன்னாங்க, ஒருத்தர் வந்து நீங்கள் ஏன் சண்டை போட்டுனீங்க, நீங்கள் நல்ல டீமுக்கு ஜெயிங்க, கெட்ட டீமுக்கு ஏன் ஜெயிக்கிறீங்க அப்படின்னு இவரு அந்த ஒருத்தர் வந்து சொன்னாரா. அப்போ பால் சொல்லிச்சாங்க, நானும் அதெல்லாம் சொல்லிங்க, இந்த பேட்டு வர மாட்டேங்குது, புரியவே இல்லை, யான்னு கேட்டா என்னென்னோ சொல்லி சமாளிச்சுது, நீ சொல்லுங்க எதுக்கும் அப்படின்னு சொல்லிச்சா பாலு. பேட்டு சொல்லிச்சான், இல்லை நல்லா ஒன்றும் வர மாட்டேலாம், இல்லை நானும் அதுதான் 6 அடிச்சேன், நீ தான் ஒழுங்கா போக மாட்டேன், ஓ தப்பே இல்லை, ஏன் தப்பாண்ணா, நீ எதாவது தப்பு பண்ணிட்டு ஏன் மேலே குறை சொல்கிறேன்? அதுக்கு சொல்லிச்சான் பாலு, சரி நானும் குறை சொல்ல மாட்டேன், நீயும் குறை சொல்லக்கூடாது, நீயும் நல்ல டீம் காரணம், நானும் நல்ல டீம் காரணம் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கப்புறம் அந்த ஒருத்தர் சொன்னாரா மனுஷரு, அப்போ நீங்கள் கெட்ட டீம் நீங்கள் என்ன பண்ணலாம், டென்ஷனாக இருங்க, நீங்கள் எப்படி வச்சா நல்ல டீமை ஜெயிக்க வைங்கன்னா, நம்ம இந்தியாவை ஜெயிக்க வச்சுக்கணும், இல்லைன்னா உங்கள் கிரிக்கெட்டு உங்கள் பாலு உங்கள் பேட்டு எதுவுமே தொட மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கிரிக்கெட் பாலு இருக்கவே இருக்காது, அப்புறம் அவங்க என்னாச்சா இதுவே போயிடுவாங்க, அதனால நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்களா. அதுக்கப்புறம் பேட்டும் பாலும் ஒன்றா சேர்ந்துச்சான், ஒன்றா சேர்ந்து விளையாடுச்சான் நல்ல டீமுக்கு. நல்ல டீம் ஜெயிச்சிச்சான், கெட்ட டீமுக்கு கெட்டதா சேர்ந்து ஒரு இதுவாக போடி விளாண்டுச்சான். அதனால 2 பேரும் ஒன்றா சேர்ந்தாங்க.
மக்களே, இப்போ நம்ம சந்தோஷ் எப்படி அழகாக கதை சொல்லியிருக்காங்க. அவங்க இந்த தேர்ம் டேக்குள்ள இன்னும் நிறைய கதை சொல்லணும்னு அவங்களுக்கு தேர்ம் டேக்குள் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துருவோமா மக்களே. முள்ளுக்குள்ள போட்ட வேத முட்டி முட்டி முளைச்சு விடாதா. வணக்கம், என் பேர் தாமஸ். கேரி வித் லவ் ட்ரஸ்ட் அன்பினால் தாங்குவேன் அறக்கட்டளை என்ற ஒரு என்ஜிஓ வச்சு நடத்திட்டுருக்கேன். எங்கள் என்ஜிஓவில் குழந்தைகளுக்கான அமைப்பு ஒன்று உருவாக்கணும். குறிப்பாக இன்றைக்கு சுயமாக சிந்திக்கிறது குழந்தைகள்கிட்ட இல்லை, பெரியவர்கள்கிட்டே நிறைய குறைஞ்சிருக்கு. குழந்தைகள்கிட்டே அதிகமாக இல்லை. அது குழந்தைகள்கிட்ட இருந்து தொடங்கணும். அப்படிங்கிறதுனால வண்ணத்து பூச்சிகள் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதில் பல குழந்தைகளுக்கு சுய சிந்தனை தூண்டல் முயற்சி செய்துகிட்டு இருக்கிறேன். மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருமதி எம்எல்ஏ படைப்பாளிகள் 2025 பெருமையுடன் வழங்கும் வண்ணத்து பூச்சிகள் வலையொலி சேனல். இப்போ நம்ம தேனி டேக்குள்ள யார் கதைக்குற வராங்க தெரியுமா மக்களே? நம்ம சென்னை கண்ணகி நகர் அம்பேத்கர் பாடசாலையில் 4வது படிக்கும் அமுல்ராஜ். இப்போ நம்ம அமுல்ராஜ் எவ்வளோ கதை சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னொரு கதை சொல்ல போகிறாங்க. அந்த கதையை நம்ம கேட்டு ரசிப்போமா மக்களே? சார், நான் வந்து 9வது வகுப்பு படிக்கிறேன். நான் வந்து இப்போ சொந்த கதை சொல்ல போகிறேன். எங்கள் ஊரில் ஒரு பையன் தானே, அந்த பையன் வந்து கபடிக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க. அந்த கபடி வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க அம்மா வந்து உங்களுக்கு பிடிக்காது. அவங்க அம்மாவுக்கு அவங்க அம்மா டியூஷனுக்கு போக சொல்லுவாங்க. அவன் 10th படிக்கிறான்னு டியூஷன் போக சொல்லுவாங்க. அவனுக்கு கபடி தான் முக்கியம், கபடிக்கே போவான். அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, நீ கபடிலாம் போகக்கூடாது, டியூஷன் தான் போகலாம் அப்படின்னாங்களாம். அவனா முன்னாடி டியூஷனுக்கு போகிற சாக்கில் கபடி போய் விளையாடுவானா. அவங்க அம்மா அவனுக்கு தெரிஞ்சிடும் ஈஸியாக. அவன் கபடி தான் விளையாண்டுட்டு அவங்க அம்மா பிடிக்காதான். அப்போ தான் 10th படித்தா அன்றைக்கி ஒரு மேட்ச் வந்துதான். அதான் நேஷனல் மேட்ச்சு. அதுக்கு ஜெயிச்சா பெரிய கப்பு தருவாங்க. அவங்க வந்து ஆடினா அவங்க அம்மாவுக்கு தெரியும். அவங்களுக்கு அவங்க அம்மா கிட்ட சொல்லாத போயிட்டு இருக்கிறான் டியூஷனுக்கு ஜெர்சியில் பேக்கில் போட்டு. அவங்க போய் ஆடினா ஒரு 4 மேட்ச் ஆடினோடனே ஜெயிச்சிட்டாங்க. கப்பு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அடிச்சிட்டாங்க. அப்போ வந்து என்ன சொன்னாங்க, அவங்க அடிச்சுட்டு அவங்க அம்மா கிட்ட வந்தானா அவங்க அம்மா திட்டுவாங்கன்னு பார்த்தா அவங்க அம்மா அவனுக்கு கொஞ்சிறாங்க. கப்பில் அவங்க அம்மா ஜெயிச்சதுனால கொஞ்சிறாங்க. ஆனால் அவன் 10th பாஸ் ஆகிட்டான். பாஸ் ஆகி அந்த இதுவும் ஜெயிச்சிட்டான் கபடி மேட்சோ. பெண்ணினத்தின் பிரதிநிதியாய் பெண்மையின் பெருமையை சொல்ல வருகிறாள் கொற்றவி. யார் அந்த கொற்றவி? அறிந்து கொள்ள படியுங்கள் உங்கள் வண்ணத்து பூச்சிகள் மின்னிதழில். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருமதி எம்எல்ஏ படைப்பாளிகள் 2025 பெருமையுடன் வழங்கும் வண்ணத்து பூச்சிகள் வலையொலி சேனல். தேனி டேக்குள்ள யார் கதைக்குற வராங்க தெரியுமா மக்களே? நம்ம சென்னை கண்ணகி நகர் அம்பேத்கர் பாடசாலையில் 7வது படிக்கும் வெற்றி. நம்ம வெற்றி அழகாக கதை சொல்ல போகிறாங்க. அந்த கதையை நம்ம கேட்டு ரசிப்போமா மக்களே? என் பேர் வெற்றி. நான் 7th படிக்கிறேன். இப்போ நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் வந்து எல்லோரும் ஒரு குடும்பத்தோடு இருந்தாங்களாம். அவன் வந்து ஸ்கூலுக்கே 12th படிக்கிறானா. அவன் ஸ்கூலுக்கே போக மாட்டான். அம்மா நான் ஸ்கூலுக்கே போகிறது பிடிக்கலம்மா. அவங்க அம்மா சொல்கிறாங்க, அது வந்து இதே நீ ஸ்கூலுக்கு போனால் தானே ரொம்ப படிப்பேன், அதனால் நீ ஸ்கூலுக்கு போடா, கிரிக்கெட்லேயே இன்ட்ரெஸ்ட் போவாதரா. அதனால சொன்னாங்க அவங்க அம்மா. அவன் சொன்னானா, எப்பவுமே கிரிக்கெட்லேயே நான் கிரிக்கெட்டில் தான் ஆசைப்பட்றேன், அதனால் நான் கிரிக்கெட்டுக்கே போகிறேம்மா, நான் படிக்க மாட்டேம்மா, எனக்கு படிப்பு ஏற மாட்டேதுமா. சரிம்மா நான் நாளைக்கு மேட்ச் இருக்குமா, நான் போயிட்டு வரேம்மா. எக்ஸாம் வச்சுக்கினே மேட்ச்சுக்கு போகிறடான்றாங்க அவங்க அம்மா. சொன்னாங்களாம், எக்ஸாம் வச்சுக்கினே மேட்ச்சுக்கு போகிறடா, நீ எப்படி பாஸ் ஆகுன்னு கேட்டாங்கம்மா. நான் பரவாயில்ல, நான் பாஸ் ஆகிறேம்மா, நான் அதில் நான் எப்படின்னா பாஸ் ஆகிறேம்மா, நான் படிக்கல கூட பரவாயில்லம்மா. அதனால் அவன் அடுத்த நாள் இதுக்கு போனாங்க, மேட்ச்சுக்கு போனாங்க, கிரிக்கெட் மேட்ச்சுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு கப்பாஸ்ன்னு வந்தாங்க. அது அவங்க அம்மா சொன்னானா, ஐயோ எங்கள் அம்மா வந்து கத்த போகிறாங்க, நான் வந்து படிக்கவே இல்லைன்ட்டு. அதுக்கு அவங்க அம்மா ஆசையாக இருந்தாங்களாம். அவன் வந்து எக்ஸாம்லேயும் பாஸ் ஆகிட்டானா, எல்லாத்துலேயும் பாஸ் ஆகிட்டானா. அவங்க அம்மா எல்லோரும் ஜாலியாக இருந்தாங்களாம், குடும்பத்தோடு ஜாலியாக இருந்தாங்க. மக்களே, இப்போ நம்ம வெற்றி எப்படி அழகாக செய்யிருக்காங்க. அவங்க இந்த தேரும் டேக்குள்ள இன்னும் நிறைய கதைக்கூற வரணும்னு அவங்களுக்கு தேரும் டேக்குள் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துருவோமா மக்களே? நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு உங்கள் யூடியூப் ஆன ஸ்பாட்டிஃபை செயலியில் திருமதி எம்எல்ஏ படிப்பாளிகள் 2025 பெருமையுடன் வழங்கும் மனசு பூச்சிகளின் வலையொலி சேனலை காண தவறாதீர்கள் மக்களே.
இந்த வாரம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முகேஸ்வரன். மக்களே எல்லாருக்கும் பாய். இது வண்ணத்து பூச்சிகளின் குழந்தை படைப்பாளிகள் தளம்.